ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். விழாவினை கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை 2.0 கவர்னர், முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்து 288 வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 5.6 கோடி ரூபாய்க்கான பணியாணை மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் முதல் தவணை வழங்கினார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 210 மாணவர்களுக்கு ரூபாய் 2.5 கோடியில் கல்விக் கடன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் 36.9 கோடி மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அர்ப்பணிப்பு, 19 கோடி மதிப்பில் 48 அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அடிக்கல் நாட்டல், ரூபாய் 2 கோடி மதிப்பில் 122 ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 88 நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. துறை இயக்குனர் இளங்கோவன் நன்றி கூறினார்.